ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏவன் இன்ட்ரியஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மாங்காடில் ஒரு சைட் ஒயிட் கலர் பேனலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரோல் ப்ளஸ் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டுருக்கு. ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ WPVC சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் வரும்போது ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்காங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் வரும். டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செவர் இருக்கிறனால லாஃப்ட் க்ளோசிங் மட்டும் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் பண்ணி டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம். ஷீட் எல்லாம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணது இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பண்ண டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்காக திங்ஸில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ ஒன்று தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் மறக்காம கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏவன் இன்ட்ரியஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மாங்காடில் ஒரு சைட் ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி பிவிசி அண்ட் யூபிவிசி மிக்சிங் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ள என்ட்ரான நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு டிவி யூனிட் சைஸ் சின்னதாக இருந்தாலுமே டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ அதோட டிசைன் தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் வந்து இன்றைக்கி கனெக்ஷன் வரலாம் கொடுக்கல, அதனால் லைட் எரியல. ஸோ மேலே லைட் போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரோல் ப்ளஸ் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டுருக்கு. இந்த டிசைன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ WPVC சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் அண்ட் டார்க் கலர் மிக்சிங்கில் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் யூனிட் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்கும் லென்த்து, 6 ஃபீட் 1 ஃபீட்டோட ஹைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் வரும். ஸோ கிளாஸ் டோர் வரும்போது ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்காங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்ம ஷீட்லேயே டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீட்டில் பண்ண டிவி யூனிட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ஸ் அண்ட் வாட்ரோப்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க கிச்சன் போகலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ் கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சன் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் வரும். டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். டிசைன்ஸ் தகுந்த மாதிரி ஒன்று மாறும். ஸோ இது ஃபுல் எஸ்எஸ்ல வர ஹேண்டில்ஸ். ஸோ அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் வச்சோம்னா ஓப்பன் பண்ணதும் இங்கே இடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் பார்க்கலாம் நீங்கள். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் டபுள் டோர் பாக்ஸ் யூனிட் அண்ட் சின்னதாக ஒரு பாக்ஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பஸ்ஸான பாக்ஸ் இதுதான் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ லாஃப்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு பைப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்னியோட குழாய் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிக் சைஸில் இருக்கும். ஸோ அந்த சைஸ் அதை போகிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் யூனிட் மாதிரி பண்ணி லாஃப்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செவர் இருக்கிறனால லாஃப்ட் க்ளோசிங் மட்டும் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக வெயிட் தாங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எவ்வளோ பெரிய திங்ஸ் மேலே வச்சாலுமே வெயிட் தாராளமாக தாங்கும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க அப்படி வாட்ரோப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ரூம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட்டில் பெருசாக சைஸில் பிக் சைஸில் இருக்கிறனால இங்கே நம்ம வாட்ரோப் டோர்லாம் வச்சுருந்தோம்னா ஓப்பன் பண்ணுறதுக்கும் திறக்கிறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் பண்ணி டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ். ஸோ ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு டார்க்கு, டோர் ஒயிட்டு. இதுலேயும் சிம்பிளாக நீட்டாக ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறதுக்காக இந்த டோருக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைடிங் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் மேலே லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். மேலே லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டார்க்கு அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் எதுக்குன்னா ஆக்சுவலாக ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் யூனிட் ஃபுல் லென்த்தில் ஒரு ஷீட் எல்லாம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணது இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளூட்டட் பேனல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் நைட் டைம் உட்காந்து படிக்கிறதுக்கும் சரி, ஸோ வெளிச்சமாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இங்கே லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ லைட் செட்டிங் இருக்கும்போது இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் சேர்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எதுனா மேலே வச்சுக்கலாம், இல்லை கீழே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டோரேஜ் கீழே கொடுத்துருக்கோம். பேக் சைடு கீழேயும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் வச்சுருக்கோம். அண்ட் மேலே பார்க்கலாம் நீங்கள். மேலே நம்ம ட்ராஃபி திங்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அழகாக ஸ்லைடிங்லேயே கிளாஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது டிரான்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால உள்ளே என்ன இருக்கோ அதை பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரா செட்டப் வச்சுக்குவோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜுக்காக
அங்கேயும் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த பெட்ரூமில் பண்ணது. நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த பெட்ரூம் போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்லே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் மிஷின் கீழேயும் நம்ம ஷீட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் இதெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அழகாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தான். ஸோ ஸ்மால் சைஸ்லேயே நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ராப்க்கு இந்த கார்னரில் இருக்க ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டோர் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோமோ அது அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ள ஸ்பேஸ் இருக்க தெரியாது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்காக திங்ஸில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் பார்த்தீங்கன்னா வார்ட்ராப்போட மிக்சிங் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக குட்டியாக ட்ரா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மிரர் டோருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் புக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சின்னதாக ஸ்லைடிங் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே லாஃப்ட்டு நீங்கள் பார்க்கலாம், லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி அண்ட் ஹெவி பிவிசி ரெண்டு மிக்சிங் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னா ஒன்று தான் நீங்கள் பண்ண ஒன்று தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ A1 இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா அண்ட் மும்பை எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சென்னை மாங்காடில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், டிசைன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஸ்லைடிங் வார்ட்ராப்ஸ் அண்டு கிச்சன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி அண்ட் ஹெவி பிவிசியில் பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் 15 இயர்ஸ் வாரண்டியோட A1 இன்ட்ரியர்ஸ் ஓவரால் எல்லா சைட்லையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்தந்த ஏரியா மேனேஜர்ஸ் நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.